வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அஃபீஷியல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தேர்தல் ஆணையத்தில் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம தேர்தல் காலங்கள் இப்போ வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து வேட்புமனுவில் என்னென்ன தகவல்கள் சொத்து மதிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக முக்கிய வேட்பாளர் வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அசையும் சொத்து மதிப்பு 3,30,00,000 எனவும், அசையா சொத்து ரூ. 2,96,00,000 எனவும், மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் வந்து 1,32,00,000 அசையும் சொத்தும் 90 சவரன் நகைகளும் உள்ளதாகவும் தகவல். முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் சொந்தமாக வாகனங்கள் எதுவும் இல்லை எனவும் தகவல். கடந்த ஆண்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆண்டு வருமானம் ரூ. 37,00,000 எனவும், மனைவி துர்கா அவர்களுடைய ஆண்டு வருமானம் 5,33,000 எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கையிருப்பாக முதல்வர் அவர்களுக்கு ரூ. 10,000 எனவும், அதுவே அவரது மனைவி துர்கா அவர்கள் கையிருப்பாக ரொக்கமாக ரூ. 40,000 எனவும், முதல்வர் பெயரிலே வண்டிகள் கார்கள் ஏதுமில்லை எனவும், தங்க வெள்ளி நகைகள் ஏதுமில்லை எனவும், மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் மட்டும் 720 கிராம் பழைய தங்க நகைகள் இருப்பதாகவும், அதன் மதிப்பு 84 லட்சம் எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது நம்ம தகவல் எதுக்கு ஷேர் பண்ணுறோன்னா, நம்ம முன்னாள் முதல்வர் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் வந்து வேட்புமனுவில் தவறாக குறிப்பிடப்பட்டதுனால தான் அவர் வழக்கு போட்டு அதில் வந்து அது ஒரு பெரிய ஆதாரமாக மாறிடுச்சு. என்னை பொறுத்தவரையில் இதில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க பொய்யா தகவல் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக புகார் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அது அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையிலேயே பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுத்துங்கிறதுக்காகத்தான் நான் அதை குறிப்பிடுறேன். மற்றபடி சில பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, இதில் சொல்கிறது வெறும் ஒரு கணக்கு, அவங்க வந்து ஆடிட்டரை வச்சு வேறு மாதிரியே கணக்கு காட்டுவாங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் நிறையா சொல்லுவாங்க. அது வந்து அவர்கள் விருப்பம். எனக்கு வந்து இது மக்களுக்கு ஒரு வீடியோவாக போடணும். இந்த மாதிரி தேர்தலில் வந்து வேட்பாளராக நிற்கிறவங்க தங்களுடைய சொத்துக்களை காட்டணும், நகைகள் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டணும், ரொக்கமாக கையிருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டணும்னு தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய சொத்து மதிப்பு, அசையும் சொத்து மதிப்பு ரூ. 39 லட்சம் எனவும், அவரது மனைவி அவர்களினுடைய அசையும் சொத்து மதிப்பு ரூ. 2,57,00,000 எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். அடுத்து தவேக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த சொத்து விவரங்களை பற்றி பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து தந்தை தாய் மகன் இவர்களுக்கு வந்து கடனாக கொடுத்ததாக சில குறிப்புகள் வேட்புமனுவில் கொடுத்திருக்கிறார். அதாவது அவருடைய தந்தை சந்திரசேகரன் அவர்களுக்கு 3,02,000 ரூபாய் கடன் கொடுத்ததாகவும், தாயாருக்கு வந்து ஷோபா அவர்களுக்கு ரூ. 87,00,000 கடன் கொடுத்ததாகவும், மகன் சஞ்சய் அவர்களுக்கு ரூ. 8,78,00,000, மகள் திவ்யா அவர்களுக்கு ரூ. 4,06,00,000 கடனாக கொடுத்ததாகவும் தகவல்கள் வந்து அது பதியப்பட்டிருக்கிறது. அடுத்து மனைவி பெயருக்கு சங்கீதா அவர்களுக்கு ரூ. 12,60,00,000 கடன் கொடுத்ததாகவும் வேட்புமனுவில் பதியப்பட்டிருக்கிறார். அதே போன்று விஜய் அவர்களுக்கு 10 வீடுகள் சொந்தமாக இருப்பதாகவும், அவை வந்து நீலாங்கரையில் 1, ஊலூரில் 1, மயிலாப்பூரில் 1, பள்ளிப்பட்டில் 1, படூரில் 1, கொரட்டூரில் 1, சாலிகிராமத்தில் 2 வீடுகளும், சோழிங்கநல்லூரில் 2 என மொத்தம் 10 வீடுகள் உள்ளதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே மாதிரி அசையும் சொத்து மதிப்பு வந்து பெரம்பூரில் முதலில் 115 கோடி எனவும், திருச்சி கிழக்கு தொகுதியில் அதே சொத்து மதிப்பு ரூ. 220 கோடி எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பெரம்பூர் தொகுதியில் தனக்கு எதிராக எந்த வழக்கு இல்லை எனவும் தகவல் தெரிவித்திருந்தார். அதே போன்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் தனக்கு எதிராக 2 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று மதுரை நடந்த கட்சி மாநாட்டின் போது மோதல் சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கும், இரண்டாவது பெரம்பூரில் பிரச்சாரத்தின் போது விதிகள் மீறியதாக ஒரு வழக்கும் பதியப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம 234 தொகுதியிலும் சேர்ந்து மொத்தமாக அந்த பணக்கார வேட்பாளர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அதிக சொத்து மதிப்பு கொண்ட வேட்பாளரை பற்றி அந்த தகவலை நம்ம பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் அவர்கள் வந்து தன்னுடைய சொத்து மதிப்பை வந்து ரூ. 1,048 கோடி என தகவல் தெரிவித்திருக்கிறார். அதிலே தனது கணவர் லாட்ரி தொழிலதிபராக இருக்கிறார் மார்டின் அவருடைய பெயரில் ரூ. 4,159 கோடியும், தனது மகன் ஜோஸ் டெய்சன் அவர் பெயரில் 665 கோடி மதிப்பிலான சொத்துக்களும் இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் 1,048 கோடி. இவர் தான் தமிழ்நாட்டிலேயே
சொத்து அதிகமாக இருக்கிற வேட்பாளர் என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரது பணக்கார வேட்பாளர் என்று தகவல்கள் வந்து மீடியாக்களில் நீங்கள் ஊடகங்கள் வழியாக இந்த செய்திகளை வழங்க வரதை பார்த்துருக்கலாம். நன்றி நண்பர்களே. தேர்தல் காலங்களில் இது போன்ற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணணும் என்னுடைய ஆசை. அதற்காக இந்த வீடியோ, மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகு. அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருக்கலாம். அப்படியே மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கருத்தை பதிவு பண்ணலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.